இவர்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே தேவனிடத்திலிருந்து பதில் புறப்பட்டது என்று வேதம் சொன்னது போல, இந்த 7 நாட்கள் எந்தெந்த காரியத்திற்காகலாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியங்களை எல்லாம் பரலோகம் உங்களுக்கு அங்கீகரித்து, பரலோகம் உங்களுக்கு ஆசீர்வதித்து, அந்த ஜெபத்திற்கு கிடைக்கிற ஒரு பலனை உங்களுடைய கண்கள் காண போகிறது. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று எப்பொழுதும் நினைத்து கொள்ள வேண்டும், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி திருச்சபையை ஆண்டவர் ஸ்தாபிக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோகத்திற்கு கடந்து போகும்போது, நான் போவேனையாகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் அனுப்பி, இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்தி ஜனங்கள் பிரசங்கங்களை கேட்டு அவர்கள் மனம் திரும்பி ஒரு சபை ஐக்கியத்திலே அவர்கள் எல்லாரும் சேர்ந்தார்கள். ஆனால் இந்த சபைகள் நாளுக்கு நாள் பெருகினது என்று வேதம் சொல்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார். அப்போ முதலிலே திருச்சபையை ஆரம்பிக்கும் போது பரிசுத்தவான்கள் எல்லாரும், திருச்சபையிலே இருக்கிற ஜனங்கள் எல்லா சொத்துக்களையும் எல்லா உடைமைகளையும் பொதுவாக வைத்து அவர்கள் ஆண்டார்கள், அவர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ நாளுக்கு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல், 12 அப்போஸ்தலர்கள், அதற்கு பின்பாக வந்த ஊழியக்காரர்கள், இவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு இடத்திற்கு போய் அந்த இடத்திலே ஜனங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தி அங்கே திருச்சபைகளை ஸ்தாபித்து, இப்படியே சபைகள் ஆயிரக்கணக்கான சபைகளாக பெருகினது. இந்த சபை பெருகின உடனேயே அரசாட்சி பண்ணுகிறவர்கள், அந்த நாட்டில் இருக்கிற முக்கியமான அதிபதிகள், ராஜாக்கள், இவர்கள் எல்லாருக்கும் என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த சபைகளின் மேலே ஒரு கோபம் வந்துருச்சு. எப்பொழுதுமே அரசாங்கத்திலே இருக்கிற, அரசிலே இருக்கிற, அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் ஒரு கூட்டம் கூடுகிறத அவ்வளவு சீக்கிரமாக அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன் அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கொடி பிடிச்சு ஒரு பிரச்சனை பண்ணினாங்கன்னா மக்கள் அதிகமாக இருக்கிற இடம் நமக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு நினச்சி இப்படி கூட்டம் கூடுகிறதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் ஜனங்கள் எல்லாம் அற்புத அடையாளங்களை பெற்று நாளுக்கு நாள் இந்த திருச்சபையிலே சேருகிறதுனாலே, அப்போ அங்கே அப்பொழுது இருந்த ராஜாக்கள், இன்னும் ஆண்டவரை பிடிக்காதவர்கள், வேதத்திற்கு புறம்பானவர்கள், இவர்கள் எல்லாரும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து ஆதியிலிருந்து ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த சபைகளை அழிப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்தார்கள். நம்மெல்லாம் இன்னைக்கு திருச்சபையிலே படுகிற பாடுகள் எல்லாம் ரொம்ப கொஞ்சம், நம்ம அவமானப்படுத்தப்படுகிறதெல்லாம் கொஞ்சம். ஆனால் முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே ரொம்ப அதிகமாக அவமானப்படுத்தப்பட்டார்கள். அப்படின்னா ஒரு பெரிய கிரவுண்டில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களெல்லாம் அந்த கிரவுண்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டு சிங்கங்களை விட்டு கடிக்க சொல்லி கண்ணுக்கு எதிரே அவர்கள் சாகிறத பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அப்போ அவங்க நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னா, எப்படியாவது இதை அழிச்சிடணும், இவங்க கூட்டம் கூட விடக்கூடாது, சபை ஆராதனை பண்ண விடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போய் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக வருகிறது. அவர்கள் எப்பெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பொழுதெல்லாம் திருச்சபை வளர்ந்து பெருகினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த 3வது நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளணும், உங்களையும் என்னையும் அழிப்பதற்கு ஒருவராலும் முடியாது என்று நீங்கள் எப்பவுமே மனசில் நீங்கள் அந்த விசுவாசிக்கணும். சிலர் ரொம்ப அதிகமாக இதற்காய் பயப்படுவார்கள். அப்படின்னா, நான் அழிஞ்சிருவேனோ, என்னுடைய குடும்பம் அழிஞ்சிருமோ, என்னுடைய வியாபாரம் அழிஞ்சிருமோ, என்னுடைய பிள்ளை அழிஞ்சிருமோ, இவங்க செய்வனை பண்ணி என்னை அழிச்சிருவாங்களோ, இவங்க சண்டையை உண்டு பண்ணி என்னை அழிச்சிருவாங்களோ. ஒன்று நீங்கள் நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிர் ஆகிலும் என்ன பண்ணாதாமா, கீழே விழாது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் வலது பக்கத்தில் 1000 பேரும் இடது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை என்ன செய்யாது, அணுகாது. சோ இன்று இந்த 3வது நாள் ஆண்டவர் உறுதியாய் சொல்லுகிறார். சிலர் ஒருவேளை
பிசாசு வந்து என்னோட ரொம்ப போராடுறான், என்னை ரொம்ப அசுத்தத்தில் தள்ளுறான், இல்லை அப்படின்னு சொன்னால் என்னை வந்து அவன் பயப்படுத்துகிறான், பிசாசனுடைய போராட்டம் எனக்கு அதிகமாக இருக்குது, என்ன அவன் அழிச்சிருவானோன்ற பயமாக இருக்குது, என்னுடைய தரிசனத்தை என்னுடைய ஜப வாழ்க்கையை நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறத. ஆனால் ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், உங்களை அழிப்பதற்கு ஒருவராலும் முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற சக்திகளை கர்த்தர் அழிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ சில மிரட்டல்களை நம்ம பார்க்கும்போது, சில மனிதர்கள் யாராவது மிரட்டுறாங்களா, சில அதிகாரிகள் சில சமுதாயத்திலே ரொம்ப உயர்ந்த மனிதர்கள் வந்து மிரட்டுறாங்களா, உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு மிரட்டுறாங்களா, சிலர் வந்து நீ உன்னுடைய கணவன் மனைவி 2 பேரும் வாழ விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறாங்களா, சிலர் இந்த மிரட்டுதலை கேட்டு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க. சிலரை பார்க்கும்போது எனக்கு எதிரி ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க, எனக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் எதிரிகள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒன்று நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும், எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் கை வைக்க முடியாது என்கிறதை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் உறுதியாய் நீங்க நம்பணும். வேதத்துல வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குறவருமாகிய யோபு. ஆனா யோபுவின் மேல பிசாசு கண் போடுறான். அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது இவனுக்கு பொறாமையா வருது, இவனுக்கு எரிச்சலா வருது. இவன் எப்படி இவன் நல்லவனா இருக்கலாம், இவன் எப்படி இப்படி சமுதாயத்துல உயர்ந்தவனா இருக்கலாம். அப்போ அவன் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல, அவன் வளர்றது அவனுக்கு பிடிக்கல. ஆனால் வளருகிறது பிடிக்கலன்னாலும் நல்லா இருக்கிறது பிடிக்கலன்னாலும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிற்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் உன் கண்ணை வைத்தாயோ. அப்போ பிசாசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீர் அவனையும் அவனை சுற்றி வேலி அடைச்சிட்டு இருக்கிறதுனால நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ உலகத்திலே பிசாசு நம்ம மேல நம்முடைய வளர்ச்சியின் மேல கண்ணு போட்டா கூட ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக சத்துரு கூட ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்மை தொடவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு 3 விசை சொல்லுங்க, எனக்கு எதிரி யாருமே இல்லை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எதிரிகள் யாரும் இல்லை. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என்னுடைய எதிரினால் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய எதிரிக்கு முன்பாக என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர், நான் ஒரு இடத்திலே விழுந்தாலும் கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுதுமே உங்களுடைய மனசுக்குள்ள ஒன்று வேணும், என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். அப்போ எதிரிகளை ஆண்டவர் எதற்காக வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, வேற எதற்காகவும் இல்லை, நம்மளை கொல்றதற்காகவோ நம்மளை அழிக்கிறதற்காகவோ ஆண்டவர் எதிரிகளை வைக்கல. எப்படி யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஒரு எதிரியை வைத்திருந்தாரோ, இன்றைக்கு நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துரு உங்களை அழித்து நிக்கிரகம் பண்ணுவதற்காக அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் அந்த எதிரிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், நம்மை நிர்மூலமாக்கும்படியாக அல்ல. ஹல்லேலூயா. அதைத்தான் தேவ மனுஷன் சொல்லும்போது சொல்கிறான், சத்ருவே நான் விழுகிறத பார்த்து நீ என்ன பண்ணாத. சொல்லுங்க, என்னுடைய விழுகையை பார்த்து நீ சந்தோஷப்படாத, என்னுடைய விழுகையை பார்த்து கை தட்டி நீ சிரிக்காத, என்னுடைய விழுகையை பார்த்து நீ மற்றவங்களுக்கு முன்னாடி இதோ இவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லாத. நீ என்னுடைய விழுகையை பார்த்து சந்தோஷப்படுகிற, ஆனா ஒரு நாள் கர்த்தர் விழுந்த என்ன உனக்கு முன்னாடி சாட்சியாய் நிறுத்துவார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய விழுகையை பார்த்து கைகொட்டி ஒரு கூட்டம் சிரிக்கலாம், உங்களுடைய விழுகையை பார்த்து சந்தோஷப்படலாம்.
நான் எதிர்பார்த்தது உங்களுக்கு நடந்துருச்சு, நான் இப்படிதான் நீ விழுவேன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனா அவர்களுடைய சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்காது. கர்த்தர் அவர்களை ரொம்ப நாள் சந்தோஷத்துக்குள்ள விட மாட்டாரு. சீக்கிரமாய் ஆண்டவர் அந்த எதிரிக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு விருந்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நன்றாய் கரங்களை மேல தட்டி சொல்லுங்க, நான் நம்புறேன். முழு பலத்தோட சொல்லுவோம், இயேசுவே ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். அப்போ எப்பொழுதுமே நம்முடைய மனதில் சிலர் வேலை செய்ய ஸ்தலங்களில், நம்ம குடியிருக்கிற ஸ்தலங்களில் யாராவது ஒருத்தர் நமக்கு தீமை செய்யும் போது, சத்துருக்களாய் மாறும்போது நம்ம நிறைய பேர் அதற்காக பயப்படுகிறோம். ஐயோ இவன் அழிச்சிருவான் அப்படின்னு பயப்படுவோம். இவன் என்னுடைய வேலையை என்னை விட்டு பிடுங்கிடுவான், இவன் என்ன இந்த இடத்துல. ஒருவேளை இந்த ஜெபத்தில் கேட்குற நிறைய பேர், பாஸ்டர் அப்போ எனக்கு நடந்ததெல்லாம் என்ன, எனக்கு விரோதமாய் ஒருத்தனை எழும்பி தான் என்னுடைய வேலை இப்போ எனக்கு போச்சு, என்னை போட்டு நான் அதை இழந்துட்டேன், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் தடை பண்ணிட்டான், எனக்கு இப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, இவன் என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டான், இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுகிறது எனக்கு விரோதமான எதிரினால, அவன் தான் என்னுடைய விழுகைக்கு காரணம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். நான் நம்புறேன், ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அவன் அதற்கு காரணம் அல்ல. அவங்க ஒரு வாசலை உங்களுக்கு அடைக்கும் போது நீங்க அந்த வாசலையே நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அடுத்த வாசலை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அங்க இழந்ததை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு நிறைய நேரத்துல சத்ருக்கள் விரோதமாக எழும்போது நமக்கு ரெண்டு நடக்கும். ஒன்று என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்தையும் இழந்துட்டு மனசு வருத்தப்பட்டு உட்காருவோம். ரெண்டாவது, அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவோம். ஹலோ, நமக்கு விரோதமாய் ஒரு சத்ரு எழும்பினால் நம்ம ரெண்டு நடக்கும். ஒன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வருத்தப்படுவோம். ஐயோ இவன் இப்படி பண்ணிட்டானே, நான் இப்படி ஆயிட்டானே, இப்படி எனக்கு செஞ்சுட்டானே, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சு தானே இவன் இப்படி பண்றான் அப்படின்னு அந்த சத்துருவை நினைச்சு நம்ம நிறைய நேரத்தில் வருத்தப்பட்டு ஒரு இடத்துல கூனி குறுகி இருந்துரும் இல்லையா. சத்துரு எழும்பின உடனே, என்ன நீ பெரிய நான் உன்னை என்ன பண்றேன் பாரு, என்ன நீ திட்டுனா நான் திட்ட முடியாதா, நீ பிரச்சனை பண்ணா நான் பிரச்சனை பண்ண முடியாதா, நீ என்ன துரத்துனா நான் உன்னை துரத்த முடியாதா. ஒன்று நம்ம சண்டைக்கு போவோம், இல்லை அப்படின்னா நம்ம வருத்தத்தோட உட்காருவோம். ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, இதை ரெண்டுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. வேதத்துல ஈசாக்கை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் போது இந்த வார்த்தையை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஈசாக்குக்கு விரோதமாய் கேராரூர் மேய்ப்பர் எழும்பி அவனோட வாக்குவாதம் பண்ணி அவன் தோண்டின துறவை அவர்கள் வாக்குவாதம் பண்ணி தன்னுடையது என்று சண்டை போடும் போது, ஐயோ நான் கஷ்டப்பட்டு தோண்டினேன், இவங்க இப்படி எனக்கு எதிராய் வந்தார்களே அப்படின்னு சொல்லி துக்கப்பட்டு ஒரு இடத்துல உட்காரல. ரெண்டாவது, என்ன நீங்க பிரச்சனை பண்றீங்க, எங்கிட்ட ஆட்கள் இல்லையா, நான் உங்கள்கிட்ட ஃபைட் பண்ணுவேன் பாருங்க, சண்டை போடலாமா அப்படின்னு சண்டையும் போடல. என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அதை அப்படியே விட்டுட்டு கவலைப்படாம, சரி நீங்க இந்த வாசலை அடைச்சிங்கல்ல, எனக்கு அடுத்த ஒரு வாசல் இருக்குது, நான் அதை போய் ட்ரை பண்ண போறேன்னு சொல்லி அடுத்ததை போய் துவங்க போனார். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அவனை கர்த்தர் வெற்றியாய் மாற்றி தந்தார். அப்போ இதுல ரொம்ப தெளிவாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கணும். நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன், கவனிங்கள். நான் நம்முடைய இதெல்லாம் உங்களுக்கு சாட்சி உங்களுக்கு பெலனா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு திருச்சபையை இதுக்கு முன்னாடி இடத்துல இருந்து காலி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, காலி பண்ண சொல்லுவதற்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். அந்த அக்ரிமெண்ட்ல அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, 3 வருஷம் இந்த இடத்த சர்ச்சு நடத்துறதுக்காக உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி அவங்க எழுதி அவங்க சைன் பண்ணி, நான் சைன் பண்ணி, சர்ச்சில் இருக்கிற எல்டர் சைன் பண்ணி, அந்த ஓனருடைய அப்பா சைன் பண்ணி 3 வருஷம் அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த இடத்த 3 வருடம் உங்களுக்கு தர்றேன்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க. போட்ட அடுத்த வாரம் தான் நம்ம சர்ச்சை பிரிக்கிறோம், எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்காக பிரிக்கிறோம். பிரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த சுவர் திறந்திருக்கிறதுனால மைக்கினுடைய சத்தம் வெளியே போகுது. அன்றைக்கு சென்னையிலிருந்து ஒரு பாடகர் வந்திருந்தார். அவர் கொஞ்சம் சத்தமா பாட ஆரம்பிச்சாரு. அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற 2-3 ஃபேமிலி பிரச்சனைக்காக ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே வர்றாங்க. என்ன ஃபர்ஸ்ட் மிரட்டினாங்க, நீ இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு என்ன மிரட்டினாங்க. என்ன மிரட்டினதுக்கு அப்புறம் நான் அது ரொம்ப பெரிய சீரியஸாக எடுக்காதது மாதிரி தெரிஞ்சதுனால அவங்க ஓனரை போய் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை
இவங்களை நீங்கள் கண்டினியூ பண்ண வச்சிங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திப்பீங்க, நாங்கள் பெரிய பிரச்சனை பண்ணுவோன்னு சொன்ன உடனே அவங்க என்கிட்ட என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, பாஸ்டர் எங்களுக்கு எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, தயவு செய்து நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணுங்க. இதுதான் அன்னைக்கு நடந்தது. கவனிங்க, நாங்கள் சர்ச்சை பிரிச்சிட்டோம், 3 வருஷத்தினுடைய அக்ரிமெண்ட் எங்கள் கையில் இருக்குது. அப்போது என்னை சந்தித்து வந்து பார்த்த ஒரு பெரிய ஒரு நபர் வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு நபர் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. யார் உங்களை காலி பண்ண சொன்னால்? எப்படி காலி பண்ண சொல்லுவாங்க? அக்ரிமெண்ட் போட்டு 1 வாரம் கூட ஆகலை, 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. உங்களை காலி பண்ண வைக்க முடியாது. இதை நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுவோம், இதை கொண்டு போய் நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 3 வருஷம் இல்லாமல் உங்களை காலி பண்ண வைக்க முடியாது. அப்படி அவங்க காலி பண்ண வச்சாலும் நீங்கள் எவ்வளோ நஷ்டஈடு கேட்குறீங்களோ அதை அவங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது சண்டை போடலாம், வாக்குவாதம் பண்ணலாம், பிரச்சனை பண்ணலாம். ஆனால் என்னுடைய மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த சர்ச்சினுடைய அருகாமையில் இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு 4-5 பேர் தான் பிரச்சனை. அப்போது இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்க நமக்கு என்னவா தான் இருப்பாங்க அப்படின்னா, நாளுக்கு நாள் கண்ணியாக தான் இருப்பாங்க. அதுவும் அந்த மனுஷன் வந்து சாதாரணமான ஆள் அல்ல. அவரை குறித்து கேள்விப்பட்டேன். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு மனுஷனை வந்து ஓட வெட்டின ஒரு ஆள், ஓட வெட்டின ஒரு ஆள். அப்படி எதுனாலும் தீவிரமாய் செய்கிறவர். அப்படி ஒரு நபர்னு வச்சுக்கங்களேன். நான் பயப்படலை. ஆனால் என்ன அப்படின்னா, இவங்களோட அப்போ அவங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? நீயா நானா, பார்த்துக்கலாம்ப்பா, நாம யாருன்னு பார்த்துக்கலாம், நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா. அப்போ என் மனசில் ஒன்று தோணுச்சு, சண்டையும் போட வேண்டாம், நஷ்டஈடும் கேட்க வேண்டாம், மனசு ஒதுக்கப்பட்டு இந்த ஊழியம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு உட்கார வேண்டாம். ஒன்று பண்ணுவோம், இந்த இடம் வாசல் அடைக்கப்பட்டுச்சுன்னா எங்கேயாவது ஒரு வாசல் நமக்காக கர்த்தர் திறப்பார் என்று முயற்சி எடுத்து அந்த 2லையும் கான்சன்ட்ரேட் பண்ணாம அடுத்து கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு, அடுத்த ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு, அடுத்த ஆண்டவர் எனக்கு எங்க ஒரு படியை வச்சிருக்கிறார் அப்படின்னு அந்த முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணதுனால தான் கர்த்தர் இப்பொழுது நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த இடத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சத்தியம் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு பேசுகிறார். உங்களுடைய எதிரியை பார்த்து நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். பாஸ்டர், எங்க போனாலும் எனக்கு எதிரி இருக்கிறாங்க, எங்க போனாலும் துரத்திட்டே வரான், எங்க போனாலும் எனக்கு டென்ஷன் படுத்துறாங்க, என்ன வாழவே விட மாட்டாங்களா, என்னை அழிச்சுதான் முடிச்சு என்னை அழிச்சிருவாங்களா, எங்க போனாலும் முட்டுக்கட்டையா நிக்கிறாங்க, நான் என்ன பண்றது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால என் மனசே உடைஞ்சிருச்சு, என்னை வாழ விட மாட்டாங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாம். இல்லை அப்படின்னு சொன்னா, நான் 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன், அவனை அழிக்காம விட மாட்டேன்னு உங்க மனசு சொல்லலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, இதை 2ஐயும் நீ செய்யாத மகளே, இதை 2ஐயும் நீ செய்யாத. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அடுத்த வாசலை தேடுங்க, அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை தேடுங்க, அடுத்த வெற்றியை தேடுங்க. இது யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிங்க. போத்திபாருடைய வீட்டில் நல்லா வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது அவன் பேரிலே பழியான ஒரு பழியை போட்டு அங்கிருந்து இப்போ துரத்தப்பட்டாங்க. சரி, ஒரு வாசல் அடைச்சிருச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? அது எப்படி என் பேரில் பொய்யான குற்றம் சாட்டலாம், அது எப்படி எனக்கு விரோதமா எழும்பலாம், செய்யாத தப்பை என் மேல செய்ய வச்சு இப்ப என்ன சிறைச்சாலையில் தள்ளுனாங்கல்ல, நான் நிரூபிக்காம விட மாட்டேன், நான் யாருன்றதை விளங்க பண்ணுவேன். ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணும்போது கூட ஃபாஸ்டிங் போட்டு என்ன ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரே, என்னை இப்படி தவறான ஒரு காரியத்தை சொல்லி என்னை சிறைச்சாலைக்குள்ள தள்ளுனாங்கல்ல, எப்படியாவது நான் உண்மை உள்ளவென்ற நிரூபிங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம போராடுவோம். ஆனா யோசேப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி விரோதமாக எழும்பின எதிரியை நினைச்சு அவன் வருத்தப்படவும் இல்லை, அதே நேரத்தில் சண்டைக்கும் போகல. என்ன பண்ண அப்படின்னா, இப்ப சிறைச்சாலையில போய் உட்கார்ந்து இருக்கும் போது அவனுடைய மனசு என்ன யோசிக்குதுன்னா, இங்க எனக்கு என்ன வேலை, சிறைச்சாலையில எனக்கு கத்தரி என்ன இங்க எதுக்கு கொண்டு வந்தாரு, இங்க என்ன எதுக்காக என்ன வச்சிருக்கிறாரு, இங்க என்ன வேலை நான் செய்யணும். உடனே சிறைச்சாலையில் உள்ள எல்லா வேலைகளும் செய்யும் போது சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். மரணம் அடைகிற வரைக்கும், இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் நீங்க மறக்க கூடாத 2 இருக்குது. நீங்களும் நானும் ஆண்டவரை சந்திக்கிற வரைக்கும் மறக்கக்கூடாது. இதை 2ஐயும் தெளிவா நம்முடைய இருதய பலகையில எழுதி வைக்கணும். என்ன? 1,
எனக்கு விரோதமாய் என்னை அழிக்க நினைக்கிற சத்துருவோட போராடுற வேலை என் வேலை. சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, போராடுற வேலை என் வேலை இல்லை. கவலைப்பட்டு உட்கார்ற வேலையும் என் வேலை இல்லை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, போராடுகிற வேலையும் என் வேலை இல்லை, கவலைப்பட்டு உட்காருகிற வேலையும். ஆயிரக்கணக்கான பேர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து போவாங்க. ஆயிரக்கணக்கான பகையாளிகள், ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு போவாங்க. அது நமக்கு மட்டும் இல்ல, வேதத்துல ஆண்டவர் வழி நடத்தின அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் யாரோ ஒரு நபர் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களே நம்பிட்டு உட்கார்ந்து அவங்களையே பழி வாங்குற எண்ணத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா அடுத்த படி அவங்களால என்ன பண்ண முடியும்? இந்த மிஸ்டேக்கை பண்ணினது யாரு தெரியுமா? சவுல் ராஜா இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாரு. அதுவும் காரணமே இல்லாம தாவீது வந்து அவருடைய வாழ்க்கையில வந்துட்டாரு. இந்த தாவீது தன்னுடைய இடத்தை அபகரிச்சிட்டான் அப்படின்ற ஒரு நினைப்பு அவருக்குள்ள வந்த உடனேயே இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னா, ஐயோ இவன் நம்மளை விட்டா, இவனை நம்ம அழிச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை பழி வாங்குற எண்ணத்தோட ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கத்துல மனசுல வருத்தப்பட்டு இப்படி நம்மளை இவன் வந்து நம்முடைய பேரை குறைச்சிட்டானேன்ற ஒரு வருத்தம், இன்னொன்னு அவனை பழி வாங்கணும். இந்த ரெண்டு எண்ணமும் அவரையும் அழிச்சிருச்சு, அவருடைய பிள்ளையும் சேர்த்து அழிச்சிருச்சுல்ல. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு, பிரதர் பழி வாங்குற எண்ணம் உங்களை அழிச்சிடும் பிரதர், சிஸ்டர் அவங்க உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்கன்னு சொல்லி என்னை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சு நாளுக்கு நாள் உடஞ்சு போய் கீழே உட்காந்துருக்கீங்க பாருங்க, இதுவும் உங்களை அழிச்சிடும். ஆண்டவர் சொல்கிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. மனுஷன் எத்தனை வாசல்களை எனக்காக அடைத்து கொண்டே வந்தாலும் எனக்காக வாசல்களை கர்த்தர் திறந்து கொண்டே வரும். எனக்காக வாசல்களை திறந்து கொண்டே வருவார். என்னை முன்னேறி செல்வதற்கு நான் போய் நிற்கிற இடம் எனக்கு ஒரு வாசல் திறக்கும். நான் முயற்சி எடுத்தது வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என்னை அழிப்பதற்கு, என்னை நிக்கிரகம் பண்ணுவதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது. இது நானாய் உண்டாக்கப்பட்டது அல்ல, இயேசு என்னை உண்டாக்கினார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார். எனக்கு அஸ்திபாரம் போட்டவர் கர்த்தர், என் குடும்பத்தை தந்தவர் கர்த்தர், என் தொழிலை தந்தவர் கர்த்தர், எனக்கு இந்த படிப்பை தந்தவர் கர்த்தர், எனக்கு இந்த வேலையை தந்தவர் கர்த்தர். சொல்லுங்க, எல்லாரும் கைகளை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தந்தவர் தேவன். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தந்தி, நீர் எனக்கு தந்தி, நீர் எனக்கு தந்தி, நீர் எனக்கு தந்தி. நீர் எனக்கு கொடுத்ததை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியவே முடியாது. எவராலும் பறித்து கொள்ள முடியாது, எவராலும் புடுங்கி போட முடியாது. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். தீங்கு என்னை ஒன்றும் சேதப்படுத்துவதே இல்லை. ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். பாடுவோம், என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து விடாதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ அதற்கும் பயந்து விடாதே. கைகளை தட்டி, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த என் தேவன் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள என்னை மகிமைப்படுத்துவார், என்னை மகிமைப்படுத்துவார். அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுடுவாரோ? சொல்லு, பெயர்
மகிமை படுத்திடுவார், மகிமை படுத்திடுவார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுவோம். பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் என்னை அனுப்பதில்லை, சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. சாபம் என்னை அணுகுவதில்லை, சாபம் அணுகுவதில்லை. இப்போ எல்லாருடைய கைகளையும் மேல தட்டி சொல்லுவோம். இந்த வார்த்தையின் படியே அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். என்னை உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கினவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை ஒன்றும் செய்யாதே, என்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல ஒன்ன திரும்ப திரும்ப சுத்திட்டே வரக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு கிடைத்த பெரிய தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, 3 நாளையில போய் சேர வேண்டிய அந்த பிரயாணத்தை 40 வருஷம் 40 இயர்ஸ் வந்து அந்த ஒரே இடத்தை திரும்ப 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 சுத்தினாங்க. அப்போ நீங்க ரொம்ப இதுல கவனமா இருக்கணும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணினாங்க. ஒரு இடத்துல ரொம்ப அழகான ஒரு கார்டன் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அப்போ அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது நான் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ப்ராஜெக்ட் பண்ணின ஒரு டீம், அவங்க வந்து சென்னையில் உள்ள டீம் வந்து உங்களுக்கு பேர் சொன்னால் தெரியும். அவங்க வந்து நல்ல ரொம்ப அழகாய் நிறைய ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பண்ணி வெற்றி அடைஞ்சவங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு 20 இயர்ஸ் பேக்கில் அவங்க கூட அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, ஸோ இந்த டீமுடைய கையில் இந்த ஒர்க்கு போயிருக்குது இல்லை, கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு தொடர்ந்து வந்து அவங்க வேலை மடமடன்னு அந்த வேலைகள் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 9 மாதம் அவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து முடிக்கிறதுக்கு 3 வருஷம் டைம் சொன்னாங்க. 9 மாதம் தாண்டி அந்த இடத்துக்கு போகும்போது வேலையெல்லாம் ரொம்ப ஸ்லோவாகி ஒரு 2-3 பேர் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. அப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக நடந்துச்சு. அப்படி பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு வேலையை எடுத்து அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அங்கே ஒரு மேனேஜரை போட்டு அந்த மாதிரி பண்ணுறவங்க. திடீரென்று இந்த வேலை ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறத பார்த்து திரும்ப ஒரு நாள் அந்த மேனேஜரை நான் சந்தித்து நான் விசாரித்தேன். என்னாச்சு பிரதர், நீங்கள் ஆரம்பித்த வேகம் இப்போ இல்லையே, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கம்மியான பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இல்லை சார் வந்து எங்களுக்கும் இந்த இடத்த அப்படின்னா ஒர்க்கு இந்த டீம் பண்ணுறாங்க, இடம் வந்து ஒரு ஓனர் கொடுக்குறாங்க, ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு சொன்னால் இடம் நம்ம கொடுக்கணும், பில்டிங் வந்து அவங்க கட்டுவாங்க. அப்புறம் கடைசியில் விற்கும் போது அந்த பில்டிங்கை விற்று அதில் வர்ற அந்த லாபத்தில் வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த பில்டிங் ஓனருக்கு வந்து அந்த இடத்தினுடைய ஓனருக்கு கொஞ்சமும் இவங்களை எடுத்துக்குவாங்க. அதுதான் ப்ராசஸ். அப்போ வந்து எங்களுக்கும் அந்த லேண்டு கொடுத்த மனுஷனுக்கும் வந்து சரியான டேம்ஸ் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, அவங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, அதனால இந்த ப்ராஜெக்டை ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டோம் அப்படின்னு. அடுத்த ஒரு 3 மாதம் தாண்டி விசாரித்த போது, இல்லை நாங்கள் அவர் கையிலேயே விட்டுட்டு நாங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கோயம்புத்தூரில் வந்து கவுண்டர் மில்ஸ் பக்கத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், இப்போ முழுக்க போர்டு மட்டும்தான் எங்களுடையது இருக்குது, ஆனால் சுத்தமாக நாங்கள் அதை கை விட்டுட்டோம் அப்படின்னா. அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், பிரதர் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்களே, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறீங்களே, அந்த பணத்தை எல்லாம் அந்த மனுஷன் உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாரா அப்படின்னு. இல்லை சார் கிடைக்காது, கண்டிப்பாக அது கொடுக்க மாட்டாங்க, அதை எப்படி கொடுப்பாங்க, போனது போச்சு தான். சரி இப்போ என்ன பண்ண முடியும், இனி இதுவே நினச்சிட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட்லேயே அப்படி சண்டையோடு போட்டுட்டு இருந்தோம்னா அடுத்து எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் அதுக்கப்புறம் வேற ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான், அது நல்லா போயிட்டுருக்கு, அது சீக்கிரமாக முடிஞ்சிடும் போல தெரியுது, அதுக்கப்புறம் முடிச்சோடனே இன்னொரு இடம், அப்போ நிறைய பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த அறிவு வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் உலகத்தானுக்கு இருக்கு பாருங்களேன்.
ஒரு சமாதான குறைவுன்னு வந்த உடனே சரி அது ஒரு சின்ன நஷ்டம், என்னால ஈடுகட்ட முடியாது. அந்த டீமால அது ஈடுகட்டக்கூடிய நஷ்டம். நம்மளால சிலது ஈடுகட்ட முடியாத நஷ்டங்களுக்காக நம்ம போராடுகிறது தவறல்ல. என்னால ஈடுகட்டவே முடியாது, நான் போராடுறேன், தப்பு இல்லை. ஆனா ஈடுகட்ட முடிகிற சில விஷயம், சரி நஷ்டப்பட்டுட்டோம், அதையே நினைச்சு அதையே துக்கப்பட்டு அதுக்கு பின்னாடியே ஓடி அதை எப்படி நான் விடுவேன், எனக்கு கௌரவ கரைச்சலா இருக்குது, எனக்கு கௌரவம் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. நான் நம்புறேன் உங்களுக்கு ஒரு தடை கற்கள் வைக்கப்படுகிறது என்றால் ஒண்ணு ஆண்டவர் அந்த தடையை உடைச்சிருவாரு. ஏன்னா தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். ஆனா ரொம்ப நாட்களா சில தடைகளை கர்த்தரே அந்த இடத்துல உனக்கு இல்ல, இன்னொரு இடத்துல உனக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க சுத்தி சுத்தி அதுலயே போராடாம நீங்க அடுத்து என்ன பண்ணணும்ன்றத காலடி எடுத்து வைங்க. இந்த ஏசேக்குல இந்த சித்தனாவில் இழந்ததை ரகபோத்துல பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறதற்கு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே எங்களுக்கு தருவதற்கு வல்லவரா இருக்கிறார். இந்த இடத்துல மனிதர்கள் அடைத்த வாசலை கர்த்தர் இன்னொரு இடத்துல எனக்காக பெருசா கர்த்தர் திறப்பார். இந்த இடத்துல சத்துரு எனக்கு அடைத்து போட்ட வாசலை கர்த்தர் இன்னொரு இடத்துல நான் நினைக்காத அளவிற்கு பெரிய வாசலாய் எனக்காக திறப்பார். என்னுடைய வளர்ச்சியை, என்னுடைய உயர்வை தடுப்பதற்கு நல்ல சொல்லுங்க, ஒரு மனிதனாலும் முடியவே முடியாது. ஏனென்றால் என் மீட்பர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, சுத்தி சுத்தி வரமாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது மாதிரியே இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நல்லா கையை கொடுத்து சொல்லுங்க. நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியாதுன்னா விடவே முடியாது, விடவே முடியாது. அது எனக்கு தரிசனம், அது எனக்கு தரிசன ஸ்தலம், இது எங்க அப்பாவுடைய வீடு, எங்க தாத்தாவுடைய வீடு, எங்க பாட்டம் பூட்டன் வச்சது, அவ்வளவுதான், அதுல நான் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆண்டவர் உங்களுக்கு தர மாட்டார்னு சொல்லல, கண்டிப்பாக மீட்டு தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனா ஒரு சிலது நம்முடைய கைகளுக்கு வாய்க்கல அப்படின்னு நமக்கு இருக்கும்போது அதையே நம்ம பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறத விட்டுப்புட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இன்னொன்னுல காலடி எடுத்து வச்சிருவோம். நான் நம்புறேன் இது உயரும் போது தன்னை போல ஏசேக்கு சித்தனாவும் உங்கள்கிட்ட சேரும். இப்ப யார் லீடருங்க? இப்ப யார் லீடரு? கேராரூர் மேய்ப்பர் லீடரா இல்ல ஈசாக்கு லீடரா? ஈசாக்கு இடத்துல என்ன சொல்றாங்க? உங்களை நாங்க துரத்தி விட்டோம்னு கூட சொல்லல, உங்களை எங்க ஊர்ல இருந்து அனுப்பி விட்டும் போது நாங்க உங்களை சமாதானத்தோட அனுப்பி விட்டது போல நீங்களும் எங்களை சமாதானத்தோட. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இப்ப என்ன அப்படின்னா ஏசேக்கு கொடுத்துடலாம், சித்தனாவை கொடுத்துடலாம், நம்ம வீட்டையும் சேர்த்து கேட்டான்னா அந்த அளவுக்கு பயப்படுகிற அந்த பயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏசேக்குல சோர்ந்து போகாம, சித்லாவுல சோர்ந்து போகாம ரகபோத்துன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சதுனால அவனை சுற்றி இருக்கிறவர்கள் அவனை தேடி வந்தார்கள். நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், இப்படி ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. இன்னைக்கு ஒதுக்குனவங்க, இன்னைக்கு உங்களை பகைக்கிறவங்க, இன்னைக்கு உங்களை அந்த இடத்துல இருக்க விடாம துரத்துறவங்க, கர்த்தர் ஒரு நாள் ஒரு இடத்துல உங்களை கொண்டு வந்து நிலைநாட்டுவார். அங்கே இந்த செடியை கர்த்தர் வளர பண்ணுவார். இது ஒரு பெரிய மரமாய் மாறும். அப்பொழுது அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். அந்த மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை, நிச்சயமாய் நம்புறவர்களுக்கு நடக்கும். அப்பா அப்பா, இந்த 3வது நாள் இந்த வார்த்தையை அங்கீகரிப்பதற்கு இறங்கி வாரும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை அங்கீகரிப்பதற்கு நீங்க வாங்க ராஜா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன அந்த தேவனுடைய மகிமை இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே அந்த ஆவியானுடைய ஒரு மகிமை ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. Thank you Jesus. தூசியை உதறிவிட்டு எழும்பக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காய் நன்றி. தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுடைய மகனாகிய அப்சலோம். இந்த அப்சலோம் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களிலே இருக்கிற ஆண் பிள்ளை, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ராஜாவினிடத்தில் நியாயம் கேட்க வரும்போது இவன் வழியில நின்று அவங்கள கையில செருத்து அவங்கள நிக்க வச்சு அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டு அவங்களுக்கு ரொம்ப இன்பமாய் பேசி இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை எல்லாம் அவன் என்ன பண்ணானாமா கவர்ந்து கொண்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவன் கவர்ந்து கொள்றதுக்கு காரணம் இருக்குது.
வேதம் சொல்கிறது அப்சலோமுக்கு உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதுமே இல்லையாமா. அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு பையன், ரொம்ப தாவீதுக்கு பிறந்த பிள்ளையிலேயே ரொம்ப அழகான பிள்ளை. அவனுக்கு வந்து முடி நிறைய இருக்குமாமா. அவனுடைய முடியை வந்து வெயிட் போடுற அளவுக்கு அவங்களுக்கு இருந்திருக்கு பாருங்களேன். நேர்த்தியான பையன். இப்போ இவ்வளவு அழகான ஒரு பையன், அது ஒரு ராஜாவினுடைய பையன், வழியில நின்று தோள் மேல கையை போட்டு, என்னப்பா பிரச்சனை உனக்கு, உனக்கு என்ன பண்ணணும், அவன் பிரச்சனை பண்றானா, டே இனி வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் அப்படியே உருகி ராஜா மேல அன்பு போக வேண்டியது இப்ப யார் மேல வந்துச்சு? அவனுக்கிட்ட ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு, நல்லவன் நல்லவன் நல்லவன். ஆனா தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தாவீதுனுடைய மகன் அப்சலோம் அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தெல்லாம் கவர்ந்து இழுக்க பார்க்கும்போது தாவீது யாருடைய இருதயத்தை கவர்ந்து இழுக்க பார்த்தார் தெரியுமா? எனக்கு மனுஷங்களுடைய இருதயத்தை எல்லாம் கவர்ந்து இழுக்கணும்னு அவசியம் இல்லை ஆண்டவரே, உங்க இருதயத்திற்கு பிடிச்சவனா ஏற்றவனா நான் நடந்தா போதும், உங்க இருதயத்திற்கு ஏற்றவனா நான் மாறினா இந்த உலகமே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள், அவர்களுக்கு கண்டிப்பான அட்ராக்ஷனான ஒரு பர்சனா தான் நான் மாறுவேன்னு கத்து வச்சிருந்தான் பாருங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஜெபத்தில் இருக்கிற நீங்க வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அவனை கைக்குள்ள போடலாமா, இவங்களை கைக்குள்ள போடலாமா, இவங்களை தாஜா பண்ணலாமா, அவங்கள தாஜா பண்ணலாமா, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலாமா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டே நிறைய பேர் தங்களுடைய நேரத்தையும் வயசையும் தங்களுடைய வருஷத்தையும் வீண் பண்றாங்க. நிறைய பேர் அப்படி யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி வச்சுட்டு அவங்க மனசுக்கு விருப்பத்தின்படி நடக்கிறதற்காக அவ்வளவு பிரயாசம் எடுப்பாங்க. மனுஷன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ தயவிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். மனுஷனுடைய தயவு மனுஷனுடைய அன்பு உங்களுக்கு வேண்டான்னு நான் சொல்லலை, ஆனா அவங்க மனசை கவர்ந்து இழுக்கிறதுக்கு ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டு நீங்க ஓடுறதை விட கர்த்தருடைய மனசை கவர்ந்து இழுக்கணும்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க தேடாத இடத்திலிருந்து உங்களை தேடிய ஆட்களை கர்த்தர் கொண்டு வந்து மனிதர்களுக்கு முன்பாய் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். ஒரு ஆளுக்கு வந்து பிடிச்ச ஒரு நபருக்கு அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக நிறைய பேர் பாருங்க கடையில் போய் உட்காந்து 3 மணி நேரம் தேடுவாங்க. என்ன தெரியுமா? பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு. அவருக்கு இந்த பெண்ணு பிடிக்குமா, அவருக்கு இந்த டைரி பிடிக்குமா, அவருக்கு இந்த சட்டை பிடிக்குமா, அப்புறம் ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்பாங்க உங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட, அவருக்கு என்ன பிடிக்கும் கொஞ்சம் சொல்லுவீங்களா, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன விரும்புவாரு. அவ்வளவு நம்ம டைம் எடுத்து எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அந்த மனுஷனுடைய இருதயத்தை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணணும். அப்படி அவனுக்கு போன் வாங்கி கொடுத்தா பிடிக்குமா? நிறைய பேருடைய அன்பை இழுப்பதற்காக, அவங்களுடைய பாசத்தை இழுப்பதற்காக எவ்வளவு நேரத்தை எவ்வளவு பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா என்னையாவது ஒரு நாள் ஆண்டவரை என் பக்கமா இழுக்கணும்னு நினைச்சு, இல்ல டெய்லி கூட கர்த்தரை என் பக்கமா இழுக்கணும்னு நினைச்சு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? என்னென்ன செஞ்சிருக்கிறீங்க? ஆண்டவருக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஆண்டவருக்கு எது இஷ்டம் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? நம்முடைய ஆயுசு நாட்களில் ரொம்ப வருஷம் மனுஷனை திருப்திப்படுத்துறதுலேயே போகுது. உண்மையிலே நான் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுவேன், என்னுடைய இளம் வயதில் எந்த ஒரு பொண்ணையோ எந்த ஒரு நபரையோ அவங்கள நம்ம அட்ராக்ட் பண்றது மாதிரி கொண்டு வந்து நிறுத்தணும், அவங்க நம்ம மேல வந்து ரொம்ப பாசமா இருக்கணும், அதுக்காக ஏதாவது பண்ணுவோம், எதுக்காக செய்வோம், அதுக்காக இந்த டைரி வாங்கி கொடுக்கலாமா, அதுக்காக வந்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன், அப்படியெல்லாம் நினைச்சதே இல்லை. ஆனா என்னுடைய வாலிப வயதுல நான் ஒண்ணு நினைச்சிருக்கிறேன், பல மணி நேரம் பல நாட்கள் பல வருடங்கள் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து உங்க இருதயத்திற்கு எப்படியாவது ஏற்றவனா மாறணும் ஆண்டவரே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் ஆண்டவரே, நீங்க பிரியப்படுறது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல போய் கேட்டிருக்கிறேன், உங்களுக்கு இது இஷ்டமா ஆண்டவரே? இன்னைக்கு நீங்க இஷ்டப்படுவீங்க தெரியுமா, இந்த ஊழியம் செஞ்ச நீங்க இஷ்டப்படுவீங்கல்ல, இன்னைக்கு ஜெபம் பண்ண நீங்க இஷ்டப்படுவீங்கல்ல, இது உங்களுக்கு பிடிக்கும்ல. ஆனா இன்னைக்கு தெரியுது, இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இந்த சத்தியத்தை கேட்கும்போது நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, என்னுடைய பேச்சு திறமையினாலேயோ பாட்டு சாதுரியத்தினாலேயோ நீங்க இந்த சத்தத்தை கேட்க வரல. என்ன அப்படின்னா, ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணதுனால அவர் வந்து உங்களுக்கு முன்பாக தலைவனாய்
கர்த்தர் நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. எனக்கு மட்டுமல்ல, இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பிக்கு கர்த்தர் அப்படி செய்வார், தங்கச்சிக்கு அப்படி செய்வார். ஏதோ ஒரு முனையில நீ கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து யாரையுமே அட்ராக்ட் பண்ணல. உங்களுக்கு இருக்கிற அழகுக்கு, உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ எத்தனை பேரை வேண்டுமானாலும் உன் பக்கத்துல இழுக்கலாம். ஆனா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஆண்டவருடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா போதும், எனக்கு ஆண்டவரை பிரியப்படுத்தினா போதும், அவரை அட்ராக்ட் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சு ஹல்லேலூயா ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை எல்லாரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உன்னை பார்க்கிறார், கர்த்தர் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அவருக்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர், சொல்லுங்க, அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. கைகள் எல்லாரும் உயர்த்தி உங்களை ஒரு பொருத்தனை எடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. என் நேசர் நீங்க தான் ஆண்டவரே, என் நேசர் நீங்க தான்ப்பா. நான் ஒரு நேச பாட்டு நான் பாடுவேன், அது உங்க கூட. இந்த உலகத்தின் ஆசைகள் ஒரு நாள் என்ன தொடாதப்பா. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு. முழு பலத்தோட எல்லாரும் சொல்லுங்க. ஸ்பெஷலா வாலிப தம்பியும் தங்கச்சியும் சொல்லுங்க, நீ யாரையுமே அட்ராக்ட் பண்ண வேண்டாம் மகளே, நீ யாரையுமே அட்ராக்ட் பண்ண வேண்டாம் மகனே. உன் எதிர்காலத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய், அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளையாய். நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. சொல்லுங்க சேர்ந்து, நேசம் பாட்டு பாட போற இசையா கூட, பாச பாட்டு பாட போற இயேசுவா. கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே என் அன்பே, என் ஆருயிரே, இயேசுவே, இயேசுவே என் அன்பே, என் ஆருயிரே, உம்மில் நான் என்னை மறந்தேனே, உம்மில் நான் என்னை மறந்தேன். சொல்லுங்க, உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் ஆசைகள் என்னை இழுக்கின்றவே, கண்ணீரின் விழிகள் என்னை அணைக்குதே. உலகத்தின் ஆசைகள் என்னை இழுக்கின்றவே, கண்ணீரின் விழிகள் என்னை அணைக்குதே. திரும்போ திசையெல்லாம் முகம் மட்டும் தெரிகிறதே, உந்தன் நேசோ என் பெயர் மறக்க செய்கிறதே. திரும்போ திசையெல்லாம் முகம் மட்டும் தெரிகிறதே, உந்தன் நேசம். எல்லாருடைய கைகளை உயர்த்தி சொல்லுவோம், திரும்பும் திசையெல்லாம், திரும்பும் திசையெல்லாம் முகம் மட்டும் தெரிகிறதே, உந்தன் நேசம் என் செயல் மறக்க செய்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீதினிடத்தில் இருந்த பெரிய நல்ல குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் எப்பவும் அட்ராக்ட் பண்ண நினைச்சது மனிதர்களே அல்ல, கர்த்தரையே. ஸோ அவருடைய மகனாகிய அப்சலோம் ஒரு பெரிய சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி தன்னுடைய தகப்பனாருடைய ஸ்தானத்தில் ராஜாவாவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது.
அப்போ வந்து தன்னுடைய தகப்பன் தான் ராஜா. என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன பையன். இப்ப அப்பா எழும்பி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய மகனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி போய் தன்னுடைய மகனை அழிக்க முடியும். ஆனா தாவீது அதை செய்யல. என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகன் அந்த ராஜ்ய பதவியில் உட்காரான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விட்டுட்டு தன்னை அவன் கொன்னுட்டான் அப்படின்றது மாதிரியும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அது எனக்கும் நல்லதில்லை அவனுக்கும் நல்லதில்லைன்னு சொல்லி கொஞ்சம் பேரோட கூட வெறுங்கால நடந்து ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டார். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, என்னை அழிப்பதற்கு கர்த்தர் ஒருத்தருடைய கையிலையும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் போராடிட்டே இருப்பேன். கர்த்தர் என்னை ஜீவனாய் காப்பாற்றுவார். மனுஷனுடைய கையில் அவ்வளவு சீக்கிரமாய் கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆனா நான் இன்னைக்கு ஒரு முயற்சி எடுக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, யாருக்கிட்டையும் நான் பிரச்சனைக்கும் போக மாட்டேன், அதே நேரத்தில் நான் அமைதியாக அந்த இடத்துல உட்காரவும் மாட்டேன். நான் ஒன்று செய்வேன், எனக்காக ஒரு வாசல் அடைக்கும் போது, எனக்காக 10 வாசல் அடைக்கும் போது, எனக்காக 100 வாசல் அடைக்கும் போது, எனக்காக 1000 வாசல் அடைக்கும் போது என் மனசு என்ன சொல்லும்னா, 1001வது வாசல் எனக்காக என் தேவன் கண்டிப்பாக வைத்திருக்கிறார், கண்டிப்பாக வைத்திருக்கிறார். என் வாசலை அடைப்பதற்கு ஒருவராலும் முடியாது. எனக்கென்று வைத்திருக்கிற வாசலை அடைப்பதற்கு அந்த 99 வாசலும் என் வாசல் கிடையாது, அந்த 100வது வாசல் தான் என் வாசல். கர்த்தர் என் வாசலுக்கு நேராக என்னை நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறாரே தவிர என்னை அழிப்பதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. என் வாசலை நான் கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர் என்ன அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும். என்னன்னா, நான் ஒண்ணுலயே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எனிவே எதுவா இருக்கலாம், அது சத்ருவா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நீங்க கடந்து போகலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை, அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பிரச்சனை பண்ணவும் போகாத, நீ அமைதியாகவும் உட்காராத, நீ எழும்பி போராடு, நீ எழும்பி நில்லு, நீ ஓடு, நீ உன்னுடைய ஓட்டத்தை தொடரு, உன் கூட நான் இருக்கிறேன். இதுவரையிலும் தோற்றது எல்லாவற்றையும் நீ ஜெயத்தாய் பெற்றுக்கொள்ளுவாய். கூட இருக்கிறவர் பெரியவர், கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளிடத்தில் அவர் அது மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்க எப்பவுமே அப்படியே சோர்ந்து போய் உட்காருவது ஆண்டவருடைய பிரியம் அல்ல. அதனாலதான் கர்த்தர் வந்து தீர்க்கதரிசியை சந்திக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாம் ஓகேப்பா, உன்னை அவன் மிரட்டினா, உங்களை பிரச்சனை பண்ண வந்தாங்க, உன் உயிருக்கு விலை பேசினாங்க, எல்லாமே ஓகே தான்ப்பா. ஆண்டவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை? சரி, அவங்க வந்து தலையை எடுத்துட்டு வேணும்னா தலை போயிருமாப்பா அவனுக்கு, அவன் மிரட்டுறவன உனக்கு இதாயிருமாப்பா? ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீ போக வேண்டிய தூரம், இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம், உங்களுக்கு இங்க என்ன வேலை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உனக்கு விரோதமாய் வந்திருக்கிற மிரட்டலை பார்த்து பயப்படாது, உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற மனிதனை பார்த்து பயப்படாது. அது ஏசவேலா இருந்தாலும், அது ஒரு நாட்டினுடைய ராஜாவுடைய மனைவியா இருந்தாலும், அவரை விட பெரிய ஒரு தேவனை தான் நீ ஆராதிக்கிறாய். என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய ஒரு மயிராகிலும் கீழே விழுவது இல்லை. ஏனென்றால் உன்னோடு கூட இருக்கவும் உன்னை காப்பாற்றவும் நான் உனக்கு பக்க பலமாய் இருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய மனைவியை ராஜாவுடைய கைக்கு தப்புவித்த கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களுடைய கைகளுக்கு தப்புவிப்பார். நம்மிலும் பலவான்களுடைய கைகளுக்கு நம்மை கர்த்தர் தப்புவிப்பார். அதிகாரிகளுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற சகல ஆயுதங்களுக்கு முன்பாகவும் நம்மை தப்புவிக்கவும், நம்மை பலப்படுத்தவும், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானத்தோட சொல்லுவோமா, ஆண்டவரே இனி நான் அப்படியே ஏதோ ஒன்றை பிடிச்சிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்னா உட்கார மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனிவே எது வேணாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கலாம். உங்களை கட்டி வச்சிருக்கிற கட்டு என்னன்றதை பாருங்க. ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாரு தெரியுமா, லாசருவே வெளியே வா அப்படின்னும் போது கட்ட அவுத்து விடுங்கப்பா. முதல்ல ஆண்டவர் வந்து கட்டப்பட்டிருக்கிற கட்டை அவுத்து விட பார்க்கிறார். உங்களை என்ன கட்டிட்டு இருக்குது, சிலரை வந்து கட்டி வச்சிருக்கு ஏதோ ஒண்ணு, எனக்கு இந்த சரியில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. அதை உதறி போடுங்க. நம்மோட இருக்கிறவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? அப்படியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் முழங்கால் படிட்டு ஜெபிச்சதற்கு பிறகு நான் வந்து ஒரு 25 மினிட்ஸில், ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 5 காரியத்தை வேகமாய் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். இந்த விஷயத்துக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கணும். ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் முடிஞ்சால் முழங்காலில் நில்லுங்க. இல்லைண்டா நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபத்தோட, ஒருவேளை நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருந்தால் கூட ஜெபத்தோட இந்த ஜெபத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, எதுவுமே இன்னையிலேருந்து என்னை தடுத்து நிறுத்துறதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், அனுமதி கொடுக்க மாட்டேன். சூறை செடியின் கீழே படுத்து கிடக்கிறதுக்கு உங்களை கத்தரை அழைக்கல, அந்த கட்டுகளுக்குள்ள இருக்கிறதுக்கு கத்தரை அழைக்கல. இல்லை, அங்க எங்கேயோ ஒரு வழி கத்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். பிரதர், இதுவரையில செஞ்சதெல்லாம் தோல்வியாய் போயிருக்கலாம். இல்லை, பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இதோ ரட்சகர் இருக்கிறார், இதோ தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ காலாட்களோட ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் நீ குதிரையோடு எப்படி ஓடினாய்? பாஸ்டர், என் வாழ்க்கையில பண நஷ்டம் வரல, என் வாழ்க்கையில வேலை நஷ்டம் வரல, என் வாழ்க்கையில ஒருத்தர் மரிச்சே போயிட்டார் பாஸ்டர், இறந்து போயிட்டாங்களே, நான் எப்படி? கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, இல்ல, மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்கிற கர்த்தர் அல்லவா. இல்ல, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே நான் உனக்கு ஆறுகளையும் உண்டாக்குவேன். நடந்ததை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஓ, கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. சத்தமா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்ப நிறைய பேருடைய கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். இந்த 3ஆம் நாள் ஜெபத்துல கட்டுகள் உடைக்கப்படுகிறது. உங்களை கட்டி வச்சிருக்கிற வியாதி என்கிற கட்டு உடையுது. உங்களை கட்டி வச்சிருக்கிற அந்த பாசம் என்கிற அந்த கட்டை கர்த்தர் உடைக்கிறார். ஹல்லேலூயா. தோல்வி என்கிற அந்த கட்டை கர்த்தர் உடைக்கிறார். எதிரிகள் என்கிற அந்த கட்டை கர்த்தர் உடைக்கிறார். உங்களை முன்னேற விடாதபடி சுத்தி சுத்தி அதையே யோசிக்க பண்ணுகிற அந்த கட்டுகளை அவிழ்க்கிற இயேசு இப்பொழுது, ஓ ஹல்லேலூயா, இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு இடங்களிலையும் கர்த்தருடைய மகிமை கடந்து வருகிறது. வல்லமை 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 பிள்ளைகள் மேல, பெரியவர்கள் மேல. ஹல்லேலூயா. இயேசுவே, அவர்களுக்காய் நியமித்திருக்கிற வாசலை தொடாதபடி, நெருங்காதபடி கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை இப்பொழுது உடைத்து அந்த வாசலுக்கு நேராய் நடத்துவீராக, அந்த திறந்த வாசலுக்கு நேராய் நடத்துவீராக. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் ஒரு வல்லமை வரட்டும். சகலவற்றையும் உதறி தள்ளிவிட்டு என் பிள்ளை எழுப்பக்கூடிய ஒரு ஆவியானுடைய மகிமை இப்பொழுது தலையின் மேல் ஊற்றப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஸ்தோத்திரம். ஏசப்பாட்ட ஜெபிங்க. எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ எதுவும், எந்த தடை கற்களும் என்னை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த செங்கடலும் என்னை தடுக்க முடியாது. எந்த பார்வோனுடைய சேனையும் என்னை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எரிகோ கோட்டை என்னை தடுத்து நிறுத்த முடியாது, முடியாது. என்னை தடுத்து நிறுத்த முடியாது, என்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. Thank you Jesus. கடந்ததை நினைத்து கலங்க மாட்டேன், நடந்ததை மறந்து விடுவேன். என் கர்த்தர் புதிய காரியத்தை இப்பொழுதே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கவனிங்கள், கண்களை திறந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவன் வில் உறுதியாய் நின்றது. ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்குரிய வாக்குத்தத்தமா நீங்க எடுக்கணும். இதைத்தான் கர்த்தரிடத்திலிருந்து வர்ற வார்த்தையா நீங்க எடுக்கணும். சத்துரு உங்களை முடங்கி போடுவதற்கு சிலரை அனுப்புவான், சில சூழ்நிலைகளை அனுப்புவான், சில தோல்விகளை அனுப்புவான், சில சூழ்நிலைகள் மாறி மாறி வரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் அப்படி வருத்தமா இருந்தாலும் நேற்றைக்கு தியானிச்சது போல உங்களை திடப்படுத்தி கொண்டு, உங்களை அப்படி சுத்திகரிச்சு கொண்டு, பரவாயில்லப்பா 100 வாசல் அடைச்சாலும் எனக்காக கர்த்தர் ஒரு வாசலை கர்த்தர் வைத்திருப்பார். நன்மையும் கிருபையும் என்னை தொடர். கர்த்தர் கண்டிப்பா, ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரமாய் நம்மளை கனம். யார ஆண்டவருக்கு ரொம்ப அழகா தெரியும் அப்படின்னா, யார் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தாண்டி தாண்டி அப்படி நிக்கிறாங்களோ அவங்க மேல கர்த்தருடைய கண்கள் படும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப அழகான ஒரு பாடல் ஞாபகம் வருது. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த ஜெபத்தில் ஊற்ற போறாரு. நான் அதை ஃபீல் பண்றேன். என்ன அப்படின்னா, உங்களை முடக்கி வச்சிருக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு அறுக்கிறார். ஆமென். எதுவா வேணாலும் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்களை அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாம, அடுத்த படி எடுத்து வைக்க முடியாம, மனசுக்குள்ள முழுக்க முழுக்க எதிர்மறையான எண்ணத்தை விதைச்சு, நெகட்டிவ் தாட்ஸ்களையே விதைச்சு, இப்படிதான் நீ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை கொடுத்து, உங்களுக்குள்ள ஒரு தாட்டை கொடுத்து வச்சிருக்கிற அந்த தாட்டை கர்த்தர் இன்னைக்கு உடைச்சு உங்களை விசாலமா கர்த்தர் இல்ல, கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு வாழ்வு இருக்குது, உனக்கு ஒரு வெற்றி இருக்குது, உனக்கு ஒரு வாசல் இருக்குது, உனக்கு ஒரு உயர்வு இருக்குது, உனக்கு ஒரு மகிமை இருக்குது, உனக்கு ஒரு மேன்மை இருக்குது அப்படின்றத கர்த்தர் இந்த ஜெபத்துல கண்டிப்பாய் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிறைவேற்ற போறாரு. உங்க பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்க குடும்பத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு சொல்றார், நீ அதை விட்டு வெளியே வா, இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அந்த கல்லறைக்கு முன்பாக போய் நின்று, லாசருவே வெளியே வா, உன்னை கல்லறை அடைச்சு வைக்க முடியாது என்று சொன்னது போல இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வந்து உங்களை வெளியே கர்த்தர் கொண்டு வர போறாரு. உங்களை கட்டி வச்சிருக்கிற சகல கட்டுகளையும் கர்த்தர் உடைத்தெறிகிறார். ஆமென். நிறைய பேருக்கு இளம் வயசுல கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம் எல்லாம் இந்த ஜெபத்திற்கு பிறகு உயிர் கொடுக்கப்பட போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்திற்கு இந்த 7 நாட்கள் ஜெபம் முடியும் போது அந்த தரிசனங்களுக்கு உயிர் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய தாட்டுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்க போறாரு. நீங்க நினைச்ச அந்த நினைவுகளுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்க போறாரு. நீங்க யோசிச்ச யோசனைகளுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்க போறாரு. இன்னைக்கு நீங்க நடக்காதுன்ற ஒரு சூழ்நிலையில சில வருஷங்களாய் நீங்கள் உங்களை அழுத்தி அழுத்தி, நீ நினைச்சதெல்லாம் வேஸ்ட், உனக்கு காண்பித்த தரிசனம் எல்லாம் போய், நீ முயற்சி எடுத்ததெல்லாம் போய், உனக்கு இவ்வளவுதான் வாச்சிருக்கு அப்படின்னு உங்களை கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்து, இல்ல மறுபடியும் அந்த தரிசனத்தை, மறுபடியும் அந்த வெற்றியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தர வல்லவர். நடக்க முடியாத காரியங்கள் இந்த 7 நாட்கள் ஜெபத்தில் நடந்து முடிய போகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மேன்மையை பார்க்க போகிறீர்கள். கரங்களை தட்டி பாட போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எஸ், உற்சாகமாய் பாட பாட அந்த வரிகளுடைய வார்த்தைகள். நீதியின் கரத்தின் தாங்கி நடத்துவார். பாடுங்க நீங்க. நீதியின் கரத்தின் தாங்கி நடத்துவார். எனக்குமே அஞ்சிலே எதற்குமே அஞ்சிலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுது அவருடைய மகிமை உச்சப்படட்டும். வல்லம 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 கிருப கிருப கிருப. அக்கினி 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 அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். ஹல்லேலூயா. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் இயேசு ஜெயிக்கிறார். என் மீட்பர் ஜெய கிறிஸ்து. மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஒரு அக்கினி பரவட்டும், ஒரு அக்கினி பரவட்டும், ஒரு அக்கினி பரவட்டும். ஏசப்பா, ஏசப்பா, என்னை எழும்ப பண்ணுங்க ஏசப்பா, என்னை எழும்ப பண்ணுங்க ஏசப்பா, என்னை எழும்ப பண்ணுங்கப்பா, என்னை எழும்ப பண்ணுங்கப்பா. கோடி கோடி வாழ்வழி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த 7 நாட்கள் ஜெபம் முடிகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆண்டவர் மீண்டும் எழுப்ப போறார். நீங்க எழும்புவீங்க, நீங்க கண்டிப்பா எழும்புவீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார். ஆண்டவர் அதுல தடையெல்லாம் மாற்றுவார். உங்களுக்கு ஒரு புது பலனை ஆண்டவர் தருவார். ஒரு உற்சாகத்தை கர்த்தர் தருவார். எதுவும் உங்களை சேதப்படுத்துறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அப்படியே எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மரமடிவாக்கி அவனை எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. இந்த 3வது நாள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். நீங்க தான் யோசேப்பு. இப்போ கர்த்தர் அந்த இடத்துல உங்க பேரை சொல்லி திரும்ப ஒரு டைம் சொல்ல போறோம் எல்லாரும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலிருந்து எல்லாரும் உங்களுடைய பேரை சொல்லி அந்த வசனத்தை நம்ம படிக்க போறோம். ஒருவேளை எனக்கு இனி ஒன்றும் இல்லை பாஸ்டர், என் பிள்ளை தான் இப்படி எழும்பணும்னு நான் நினைக்கிறேன். என் பிள்ளை ரொம்ப உடஞ்சு போய் இருக்கிறான், என் பிள்ளை கட்டப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு நிறைய எதிரிங்க அதிகமாக இருக்காங்க, சத்துரு அவனோட ரொம்ப போராடுறான், அவன் என்னென்னோ கற்பனையோட வாழ்ந்தவன், ஆனால் இன்னைக்கு எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு. அவன் நல்லா படித்தவன், ஆனால் எல்லாமே அவனை விட்டு இன்னைக்கு போயிடுச்சு. அவன் அப்படியே உடஞ்சு போய் சுக்குநூறா வீட்டில் படுத்து கிடக்கிறத பார்த்தா என்னாலே தாங்கவே முடியலைன்னு ஏதோ ஒரு தகப்பன் தாயார் இந்த ஜபத்தில் கலங்கி கொண்டிருக்கலாம். என்னுடைய கணவனார் அப்படி இருக்கார் பாஸ்டர். என் கணவனார் எவ்வளோ நல்ல பெரிய விஷன் உள்ள ஒரு மனுஷன், தரிசனம் உள்ள ஒரு மனுஷன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில மனிதர்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள் அவரை உட்கார வச்சு இப்போ ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாரு. எதுலையுமே அவருக்கு ஒரு ஈடுபாடே இல்லை. அவர் ரொம்ப அடைஞ்சு போய் கிடக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர், பாஸ்டர் வேற யாருக்கும் இல்லை, நீங்க எனக்கு பேசின வார்த்தை எனக்காக தான், நான் எனக்காகவே ஒரு வட்டம் இருக்குது, என்னால் வெளியே வரவே முடியல, எனக்கு இது ஒரு பெரிய பாரமா இருக்குது, இதுல இருந்து விடுதலை ஆகாட்டா நான் வேற எதையுமே செய்ய முடியாது போல தெரியுது, இதோட சேர்ந்து என்னால் ஓட முடியல, இந்த நெருக்கத்தோட சேர்ந்து என்னால் ஓட முடியல, இந்த அவமானத்தோட சேர்ந்து என்னால் ஓட முடியல, இந்த பாடோட சேர்ந்து என்னால் ஓட முடியல, எனக்கு எல்லாமே இந்த ஒரே ஒரு பிரச்சனை வந்ததுனால எல்லாமே மூடி போனது மாதிரி நான் ஃபீல் பண்றேன், இதை தாண்டி அடுத்த ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியல அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்திருக்கலாம். ஆனால் உங்க எல்லாருக்கும் இந்த ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். யோசேப்பு அந்த இடத்துல உங்க பேர், உங்க பிள்ளைகளுடைய பேரை போட்டு, அவன் கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். ஆனால் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இப்பொழுது இந்த 3வது நாள் இந்த ஜெபத்திலே உங்களுக்கு விரோதமாய் எய்கிற அம்புகளை முறித்து அது கீழே போட்டு உங்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி அவருடைய கலங்களால் நீங்கள் பலக்க போகிறீர்கள். இதனால் நீங்கள் மேய்ப்பரும் இஸ்ரவேலின் கண்மலையுமாக போகிறீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தையை சொல்லி விசுவாசித்து ஜெபம் பண்ணி இன்னைக்கு இந்த ஜெபத்தை முடிக்க போகிறோம். ஆமென். நான் அந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததை கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உங்களுக்கு தாவீதுக்கு இருந்த சில குணங்களை குறித்து உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆமென். இன்னைக்கு எல்லாரும் ஜெபித்து முடிக்க போறோம். எல்லாரும் இந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை தரணும். என்னை அழிப்பதற்கு ஒருவராலும் முடியாது, என்னை அழிப்பதற்கு ஒரு சக்தியாலும் முடியாது, என்னுடைய தரிசனத்தை அழிப்பதற்கு ஒருவராலும் முடியாது, என்னுடைய லட்சியத்தை அடைய யாராலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. என்னுடைய எதிரி எனக்கு நன்மைக்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
எனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை கர்த்தர் என்னுடைய நன்மைக்காக தான் வைத்திருக்கிறார். எத்தனை முட்டுக்கட்டைகள் எனக்காக போடப்பட்டாலும், எத்தனை தடுப்பு சுவர்கள் எனக்காக கட்டப்பட்டாலும், ஓ ஹல்லேலூயா, அது அனைத்தையும் தாண்டி வளரக்கூடிய மகிமையை கர்த்தர் இந்த ஜெபத்தில் எனக்கு ஊற்றப் போகிறார். நான் வளருவேன், நான் உயர்வேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயர்வேன். ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை ஸ்பெஷலா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஜெபம் பண்ணுங்க. மகளே, மறந்துரு மறந்துரு, பரவாயில்ல, விட்டுரு. நடந்ததெல்லாம் நினைச்சு நீ குழம்பிக்காத. கர்த்தர் சின்ன வயசுல உனக்கு வச்சிருக்கிற தரிசனத்தை இன்னொரு விசை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். நீ பிறக்கும் போது கர்த்தர் உன்னை முன்குறிச்சதை திரும்ப ஒரு விசை கர்த்தர் உன்னை உறுதிப்படுத்துகிறார். இல்ல, கர்த்தர் உன் மேல வச்ச திட்டம் முறியடிக்கப்படல, கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற நோக்கம் மாறல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் மாற மனுப்புத்திரன் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல, நான் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற கர்த்தர் அல்ல. அந்த தரிசனம் அப்படிதான் இருக்குது. அதற்கு கர்த்தர் உயிர் கொடுக்க போறார். அந்த கட்டுகள் எல்லாம் அப்படியே உடையட்டும். நீங்க ஜெபம் பண்ண தான் உடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, அப்பா, அப்பா. இப்போ அந்த கனிதரும் செடி, அவன் நீருட்டண்டையிலுள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். பாடி முடிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஜெயம் கொடுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த மூன்றாவது நாள் சிறப்பா என்னை வணைந்து என்னை பயன்படுத்த போகிறார். எல்லா தடை கற்களும் மாற்றப்பட்டு எனக்குரிய வாசலை நான் சீக்கிரமாய் அடைய போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவா, நீதியின் கரத்தினால். இந்த பாட்டு பாடுவோம். ஒரு ஹீலிங் நடக்கட்டும் ஆண்டவரே, ஒரு ஹீலிங் நடக்கட்டும் ஆண்டவரே. வியாதிகள் சரியாகட்டும். ஓ, வியாதிகள் சரியாகட்டும். ஜெபங்கள் எல்லாம் போய் சேரட்டும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை இப்போ யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீருட்டண்டையுள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில் வீரன் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. யாக்கோபின் வல்லவருடைய கரங்களிலே பலத்தன. இதனால் இஸ்ரவேலுக்கு கன்மலையானான். ஹல்லேலூயா. உண்மை தேவனே, உருத்தம் நிறைந்தவர். உண்மை தேவனே, என்னை காப்பவர்.
கொடுங்கப்பா, உயிர் கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உயிர் கொடுங்கப்பா. சிந்தனைகளுக்கு உயிர் கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் சத்துரு வெட்கப்படுவானார், 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 வெட்கப்படுவானார். அந்தகார கிரியைகள் அழியட்டும், 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 அழியட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரிக்கபதலர சப்கபோ இந்தனரஹதலர ரிக்கபரலதரம. கரங்களை தட்டி கொண்டே இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். அவருடைய பிள்ளையாகிய நானும் ஜெயித்தேன். மூன்றாவது நாள் ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி. திருச்சபையிலே இருக்கிற மக்கள், ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற மக்கள், இன்னும் முடிந்ததற்கு பிறகு இதை கலந்து கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை, ஒருவரும் உன்னை அழிக்க முடியாது, ஒருவரும் உன்னை அழிக்க முடியாது. இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே தங்கியிருப்பதால் ஒவ்வொரு குடும்பத்திற்கு சமாதானம் வரட்டும் ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நிறைய ஜெப குறிப்போடு இருக்கிறது உமக்கு தெரியும். யாரெல்லாம் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த இடத்திலே ஆண்டவரே திருச்சபையிலே ஜெப குறிப்போடு இருக்கிறார்களோ அந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் சாட்சியின் குறிப்புகளாய் மாற்றப்படணும். அவங்க சாட்சி சொல்லணும், அந்த சாட்சி பெரிய சாட்சியா இருக்கணும், அந்த சாட்சி அநேகரை உயிர்ப்பிக்கணும். ஆண்டவர் நீங்க ஜெபத்தை கேட்கிறவர் ஆச்சேப்பா, ஜெபத்தை கேட்கிறவர் ஆச்சேப்பா. உங்க பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதா.